ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்பார்கள். இது என் மனதில் பல கேள்விகளை ஏற்படுத்தி இருக்கிறது. என்றால் ஆக்கம் கொடுத்து ஊக்கம் கொடுக்கிறாள் பெண் என்றால் எதை அழிக்கிறாள், எவ்வாறு அழிக்கிறாள், அதை எப்படி அழிக்கிறாள் என்று சிந்திக்கின்ற பொழுது இவளுக்கு தீங்கு ஏற்படும் இடங்களில் அதை எதிர்த்து துணிந்து போராடி தீயவற்றை அளிக்கிறாள். இப்படிப்பட்ட பெண் தன் வாழ்நாளில் எதை எதிர்பார்க்கிறாள்? பணமா, பதவியா, அன்பா, அக்கறையா, எதை எதிர்பார்க்கிறாள் என்பதை இந்த கதை அழகாக உணர்த்துகிறது. சிறகின் நிழலாய் இக்கதையில் பயணிப்போமா? ஒரு கணவன் தன்னுடைய மனைவியிடம் மீன் வாங்கி கொடுத்தது 10 மணிக்கு, இப்போ மணி 1 ஆகுது, சாப்பாடு ரெடியான்னு கேட்டால் இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும்னு சொல்லுறியே, மீன் கறி தானே சமைக்கிற, என்னமோ பெரம்பலூரில் வாழ்ந்த டைனோசர் கறி சமைக்கிற மாதிரி இம்புட்டு நேரமா அப்படின்னு கேட்க, சமைக்கிறது அம்புட்டு ஈஸியா, ஒரு நாளைக்கு சமைச்சு பாருங்க, அப்போ தெரியும் எங்கள் கஷ்டம். அடியே, ஹோட்டலில் கல்யாண மண்டபத்துல எல்லாம் 500 1000 பேர்னு விதவிதமாக சமைக்கிற சமையல் மாஸ்டர் கூட இம்புட்டு சலிச்சிக்க மாட்டாங்கடி. ஒரு டம்ளர் அரிசி போட்டு சோறு பொங்க இப்படி சலிச்சுக்கிட்டு அதையே சொல்லி சொல்லி காட்டுறீங்கடி இந்த பொம்பளைங்க. யோ மாமா, இங்கே வாயா. ஹோட்டலில் கல்யாண மண்டபத்தில் சமைக்கிற மாஸ்டர்களில் ஒரே ஆளையா எல்லாத்தையும் சமைக்கிறாரு. தோசைக்கு, இட்லிக்கு, பூரிக்கு, பரோட்டாக்கு, சப்பாத்திக்கு, ஸ்வீட்டுக்கு, காப்பிக்குன்னு எல்லாத்துக்கும் தனி தனி ஆள் இருக்காங்க. அது மட்டுமா, காய்கறி கட் பண்ணி தர ஆள், மாவு பிசைய மிஷினு, அப்படி எல்லாத்துக்கும் ஆள் இருக்குது. குறைஞ்சது ஒரு சமையல் குழுவில் 20 பேர் இருப்பாங்க. அது இல்லாமல் பாத்திரம் கழுவ, பரிமாற எல்லாம் தனி ஆள். ஆனால் வீட்டில் அப்படியா? நாங்களே காய்கறி வாங்கணும், அதை பிரித்து எடுத்து வைக்கணும், நாங்களே காய்கறி வெட்டணும், நாங்களே சமைக்கணும், நாங்களே பரிமாறணும், நாங்களே எடுத்து வச்சு க்ளீன் பண்ணி பாத்திரமும் கழுவி வைக்கணும். இதுக்கடையில் பேனாய காணும், துண்டை காணும், ஈபி காடை காணோன்னு எப்போ பார்த்தாலும் கூப்பிட்டுட்டே இருக்க வேண்டியது. அடுப்படியிலே இருந்தால் ஹோட்டலில் கல்யாணத்தில் சமைக்கிறோமா, அடுப்பில் பாத்திரத்தை வச்சுக்கிட்டு தம்மடிக்க வெளியே போயிடுவான். நீ என்னமோ அடுப்படியிலேயே நின்றுக்கிட்டு நகரவே மாட்டேங்கிறன்னு லொல்லு பேச வேண்டியது. மாமா, நான் ஒன்று கேட்கவா? ஆமாம், பெரிய பாத்திரத்தில் பாலோ சோறோ அல்லது குழம்போ கொதிக்க குறைஞ்சது 5 நிமிஷமாவது ஆகும். ஆனால் ஒரு டம்ளர் அரிசி 1/2 லிட்டர் பால் கொதிக்க 2 நிமிஷம் போதும். பொங்கி வழிஞ்சிடாது. அப்படியே பொங்கி வழிஞ்சா கவனம் எங்கே இருக்குன்னு கேட்டு இம்சிப்பேங்க. அப்புறம் அப்படியே க்ளீன் பண்ணுற வேலையும் சேர்த்துக்கணும். சமைக்கிறதெல்லாம் ஒரு விஷயமா நீ கேட்டது ஒரு தப்பு தான் பிள்ளை, இனி கேட்கவே மாட்டேன், போதுமா? மாமா, சமைக்கிறது பெரிய விஷயமே இல்லைத்தான். ஆனால் தினமும் சமைக்கணும். தினத்துக்கு 3 வேளையும் சமைக்கணும். வருஷம் ஃபுல்லாக சமைக்கணும் 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 சமைக்கணும். நேற்று சமைச்சதை இன்றைக்கி சமைக்கக்கூடாது, இன்றைக்கி சமைச்சதை நாளைக்கு சமைக்கக்கூடாது. புதுசாக சமைக்கும்போது ருசியாக வேறு சமைக்கணும். உப்பு உரப்பு கூடிடக்கூடாது. பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் சோறு குலைவாக இருக்கணும். மற்றவங்களுக்கு சோறு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கக்கூடணும். சமைக்க காய்கறி தானியம் யாரோட உடலுக்கு ஒத்துக்காதோ இல்லை பிடிக்காமலோ இருந்தால் அதுக்கு வேற சமைக்கணும். இருக்கிறத வச்சு சமைக்கணும். வேஸ்டஸ் பண்ணாமல் சமைக்கணும். பண்டிகை, பிறந்த நாள், கல்யாண நாள்னா ஸ்பெஷலாக சமைக்கணும். அக்கம் பக்கத்தில் கொடுக்கக்கூடிய பண்டம் நல்லா இருந்தால் அதையும் கற்றுக்கிட்டு சமைக்கணும். சமைக்கும்போது சமையல் கட்டில் மட்டும் கவனம் இல்லாமல் குழந்தைங்க கூப்பிட்றாங்களா, காய்கறிக்காரன் கூப்பிடுறானா, வீட்டில் எல்லா பக்கத்துலேயும் கவனம் இருந்துகிட்டே இருக்கணும். இப்போ சமைக்கிறது மட்டும் இல்லாமல் நாளைக்கு தேவையான தயிர் உரைக்கு ஊற்றணும், மாவு ஆட்ட செய்யணும். ஒரு மாதத்துக்கு தேவையான சாம்பார் பொடி, இட்லி பொடி, ரசப்பொடின்னு எல்லா பொடியும் அரைச்சி வைக்கணும். பட்டாணி, பச்சைப்பயிறு, கொண்டக்கடலை எல்லாம் பூச்சி எரிக்காமல் இருக்க வெயிலில் கொட்டி வாரணும். ஒரு வருஷத்துக்கு தேவையான வத்தல், வடம், ஊறுகாய், வத்தல் எல்லாம் செய்யணும். எது இருக்குது எது இல்லை எல்லாத்துலேயும் கவனம் வச்சுக்கணும். தூசு, எண்ணெய் பிசுக்கெல்லாம் இல்லாமல் அடிக்கடி துடைக்கணும். எறும்பு, கரப்பாம்பூச்சி அண்டாமல் மருந்தடிக்கணும். உப்பை திறந்து வச்சா தண்ணி விட்டு போகும். ஊறுகாயை மூடி வச்சா பூசணம் பூத்துரும். சர்க்கரையில் எறும்பு வராமல் இருக்க கிராம்பு போட்டு வைக்கணும். இப்படி ஒவ்வொன்றத்தையும் பார்க்கணும். குழம்பு கரண்டியால் பாலை எடுத்தால் பால் கெட்டு போயிடும். அதனால் தனித்தனி கரண்டி வைக்கணும். சில அடாவடிய வீட்டில் இருந்தால் தனக்குன்னு தனி தட்டு, தனி டம்ளர் எல்லாம் கேட்கும். சமைக்கணும், சாப்பிடணும், சாப்பிட்டதை கழுவணும். கழுவும் போதே அடுத்த வேளைக்கு யோசித்து ரெடி ஆகணும். ராத்திரி படுக்கும்போது நாளைக்கு இதே மீண்டும் தொடங்கணுமேன்னு சலிப்பு வரும். ஆனால் நாளைக்கு விடியும், நாளைக்கும் பசிக்கும், நாளைக்கும் சமைக்கணும். வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் சமைக்கணும். அவங்களுக்கு சமைக்கிறதுக்காகவே இருக்கோம்னு நினப்பு வந்துடும். பக்கனையாக தின்னுக்கிட்டே உப்பு இல்லையே உரப்பு இல்லைன்னு குறை சொன்னா கோபம் வருமா வராதா?
சாப்பிட்ட தட்டை கூட சிங்கில கொண்டு போய் போடாத ஆட்கள் வீட்டில் இருந்தால் வெறுப்படிக்கும். ஹோட்டலில் கல்யாணத்தில் சமைக்கும் ஆட்களை கூப்பிட்டு பாராட்டக்கூடிய ஆட்கள் எத்தனை பேர் வீட்டில் தனக்காக சமைக்கும் பெண்களை கூப்பிட்டு பாராட்டி இருக்கீங்க. காய்ச்சல் வந்து படுத்து கிடந்தா கூட சாம்பாரை வச்சு அப்பளமை மட்டும் பொரிச்சிடு போதும்னு சொல்லுவாங்களே தவிர நான் சமைக்கிறேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. இதையே தன் வாழ்நாள் முழுவதும் சமைக்கிறதுக்காகவே அவள் பிறந்திருக்கான்னு அவள் சுமையையே சுகமாக்கி திணிச்சு வச்சுக்கிட்டு சமைக்கிறது கஷ்டமானி அடிக்கடி கேள்வி வேற. இத்தனை நாள் இதெல்லாம் தெரியாம சமையல் ஈஸின்னு நினச்சிட்டு இருந்தேன். மன்னிச்சிடு தாயி. இதோ இந்த நாய்க்குட்டியை ஏமாத்துற மாதிரி தான் பொம்பளைங்களை அன்பு பாசம் கடமைன்னு ஏமாற்றி வச்சிருக்கு இந்த உலகம். பெண்கள் இயல்பே பொறுப்பு, கடமை உணர்ச்சி, அன்பு, பாசம் இதுதான். உங்களை மாதிரியெல்லாம் எங்களால் பன்முகத்தன்மையோடையெல்லாம் இருக்க முடியாது, அதுதான் உண்மை. அதனால் பெண்களை வீட்டுக்கும் ஆண்களை வெளி உலகத்துக்கு முன்னே எழுதப்படாத விதியெல்லாம் இல்லை. அப்புறம் பேரன் பேத்தி ஏன் பேர் வச்சதுன்னு கேட்டியே, தன்னோட அம்மா அப்பா பெயரை மகன் மகள் வழியில் பிறக்கும் ஆண் குழந்தைகளுக்கு சூட்டுவது முன்னாடி ஒரு வழக்கம். பாட்டம் பெயரை இல்லைன்னா மாமனார் அப்பா பெயரை வச்சா பேர் சொல்லி கூப்பிட்டா மரியாதை போயிடணும்னு பேரனே அழைச்சி அதுவே பேரனே ஆச்சு. அது மாதிரியே பெயர்த்தி என்று அழைக்கப்பட்டு அது லாஸ்ட்டு பேத்தியேன்னு மாறிச்சு. ஆமாம், 3 மாதம் தானே ஆச்சு, ஏன் பேரனை அதுக்குள்ளே அனுப்பிட்ட? 5 மாதம் வரை வச்சிருக்கலாமில்ல, அவங்க வீட்டில் ஏதோ சாமி கும்பிடணுமா? அதுவும் இல்லாமல் விருந்து மறந்து 3 நாள்னு தான் சொல்லுவாங்க. இவன் 3 மாதம் இருந்துட்டான், அதான் அனுப்பிட்டேன். அடி லூசே, விருந்து மறந்தும் 3 நாள்னு சொல்கிறது இதுதான். பட்டிமன்றத்தில், சீரியலில், சினிமாவில், காமெடியில் வேணும்னா பொண்ணுங்க நகை புடவைக்கு ஆசைப்படுற மாதிரி காட்டலாம். ஆனால் பொண்ணுங்க ஆசைப்படுறதே அன்பும் அக்கறைக்கும்தான். பிள்ளைங்க, கணவன், குடும்பத்தாருக்க பாசத்துக்காகத்தான் இழுத்து போட்டு எல்லா வேலையும் செய்கிறாங்க. ஹோட்டல், ரெடிமேட் ஐட்டம்னு சமையலை ஈஸியாக்க மார்க்கெட்டில் எவ்வளவோ வந்தாலும் இன்னமும் மகனுக்கு பிடிக்கும், வீட்டுக்காரருக்கு ஒத்துக்காதுன்னு ஒவ்வொன்றையும் பார்த்து 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 இந்த பெண்கள் செய்கிறாங்க. பொண்ணுங்களுக்கு தேவை எல்லாமே அவளுக்கு நல்லதுனாலும் கூட விட்டுட்டு போகவே மாட்டான். எதுக்காகவும் விட்டு கொடுக்காம கூட இருந்து அன்பு செலுத்தணும். இதுதான் ஒவ்வொரு பெண்களும் எதிர்பார்க்கிறாங்க. பணமும் பதவியும் கொடுக்காத ஒரு சந்தோஷத்தை ஒரு பெண்ணுக்கு அக்கறையும் அன்பும் கொடுக்குது அப்படின்னு சொன்னால் அதுதான் அந்த பெண்மைக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய விருதாக கருதப்படுகிறது. இதுதான் உண்மை. அதனால் பெண்மையை போற்றுவோம், பெண்மையை மதிப்போம். சிறகின் நிழலோ எங்களோடு இணைந்திருங்கள்.